அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளும் அன்பும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள், குறிப்பாக அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய ஜும்ஆ என்ற தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கு வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், உங்கள் அனைவரும் மீதும் வல்ல ரஹ்மானின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக இன்றைய ஜும்ஆவுடைய உரையிலே நம்மளுடைய அமல்களை பாதுகாப்போம் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் தங்களுடைய உலக வாழ்க்கையில அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை பாதுகாப்பதற்காக வேண்டி பல்வேறு பாதுகாப்புகளை மனிதன் ஏற்பாடு செய்து கொள்கின்றான். தான் வசிக்கக்கூடிய வீடு தன்னுடைய பெயரில் பதிவு செய்யப்பட்டு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய மனிதன், தன்னுடைய வாகனம் பாதுகாப்பான முறையில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய மனிதன், தன்னுடைய உணவுகளை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஏற்பாடுகளை செய்து கொள்ளக்கூடிய மனிதர்கள், இப்படி மனிதன் ஒவ்வொரு பொருளையும் தன்னுடைய உலக வாழ்க்கையில அது உண்ணக்கூடிய பொருளாக இருந்தால் அது கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்கான பாதுகாப்பையும் தேடக்கூடிய மனிதர்கள், தான் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம், மனிதன் அதிகம் விரும்பக்கூடிய பணங்களை அதையும் பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகள் ஈடுபட்டு அந்த பாதுகாப்புகளை உறுதி செய்து கொள்ளக்கூடிய நிலையில் இந்த உலக வாழ்க்கை நாம் பார்க்கிறோம். அதுபோன்று நாம் செய்யக்கூடிய நம்மளுடைய மறுமையில் நமக்காக வரக்கூடிய நம்மளுடைய நன்மைகளை, ஏராளமான வணக்கங்கள் இஸ்லாம் நமக்கு கற்று தந்திருக்கிற காரணத்தினால் அதை செய்பவர்களாக நாம் இருக்கிறோம். தொழுகை என்ற வணக்கத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லி இருப்பதை, அதை செய்பவர்களுக்கு ஏராளமான நன்மைகள் அல்லாஹ் நமக்கு தருகிறான். நோன்பு என்ற வணக்கத்தை கடந்த மாதத்தை, ரமலான் என்னும் மாதத்தை நாம் அடைந்தோம். அதில் அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய நோன்பு என்ற வணக்கத்தை கடைபிடித்து அதன் மூலமாக ஏராளமான நன்மைகளை நாம் சம்பாதித்தோம். இதே ரமலான் மாதத்திலே ஒரு இரவு என்பது ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவை 5 ஒற்றைப்படை இரவுகளில் நாம் ஈடுபட்டவர்களாக, அதில் 83 வருடம் ஒரு மனிதன் வாழ்ந்து நன்மைகள் செய்தால் அந்த நன்மைகளை ஒரே ஒரு லைலத்துல் கத்ருடைய இரவுகளில் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லிய இப்படி ஏராளமான நன்மைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லி இருக்க, அதை நாம் தொடர்ச்சியாக நாம் பல நன்மைகளை செய்து வருகின்றோம். இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய இந்த நன்மைகளை யாருக்கு என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிற பொழுது, மன் அமில ஸாலிஹன் ஃபலினஃப்ஸி, யார் ஒரு நற்காரியங்கள் நன்மையை செய்கிறாரோ, ஃபலினஃப்ஸி, அவர் தனக்காகவே செய்து கொள்கிறார். ஒமன் அஸாஃப அலைஹா, யார் அந்த தீமையை செய்கிறாரோ அவர் தனக்கு எதிராகவே தீமைகளை செய்து கொள்கிறார் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன் சூரத்துல் ஜாசியா 45வது சூராவினுடைய 15வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மனிதர்கள் செய்யக்கூடிய அவரவராக செய்யக்கூடிய நன்மைகள் அது அவருக்காகவே அவர் செய்து கொள்கிறார் என்ற தகவலை அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான். அப்போ இந்த நன்மைகள், நாம் தொழுகின்ற தொழுகை நமக்கானது, நாம் வைக்கக்கூடிய நோன்பு அதனுடைய நன்மை நமக்குரியது, நாம் அல்லாஹ்வை நினைவு கூறும் பொழுது அதனுடைய நன்மை நமக்குரியது, அதே போன்று அல்லாஹ்வை நினைவு கூறுவது, குர்ஆனை ஓதுவது, இப்படி ஏராளமான நன்மைகள் அனைத்தையுமே செய்பவர்களுக்கு தான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், சூரத்துல் அன்ஆம், குர்ஆனுடைய 6வது சூராவினுடைய 162வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், நாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். என்ன வாக்குறுதி என்றால், இன்ன ஸலாத்தி, என்னுடைய தொழுகை, வனுசுகி, என்னுடைய ஏனைய வணக்க வழிபாடுகள், ஒமஹ்யாய, என்னுடைய வாழ்க்கை,
ஒமமாத்தி என்னுடைய மரணம் லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்குரியவை. நான் எந்த நன்மை செய்தாலும் அது அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ்விற்காக நான் தொழுகின்றேன், அல்லாஹ்விற்காக ஏனைய வணக்க வழிபாடுகளில் நான் ஈடுபடுகின்றேன். என்னுடைய உலக வாழ்க்கை அதுவும் அல்லாஹ்விற்காகத்தான், என்னுடைய மரணம் அதுவும் அல்லாஹ்விற்காகத்தான் என்று மனிதன் தன்னுடைய இறைவனிடத்தில் ஒரு வாக்குறுதியை நாம் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். ஏன் தொழுகை என்னுடைய எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்காக நான் செய்பவனாக, அல்லாஹ் சொல்லியதனால் நான் செய்பவனாக இருக்கிறேன் என்ற ஒரு வாக்குறுதியை நாம் இறைவனிடத்தில் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். இப்போ நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான தகவல் என்னவென்றால், நான் இத்தனை நன்மைகள் செய்கிறேன் என்றால் இந்த நன்மை எனக்கு கிடைக்காமல் போவதற்கும் காரணங்கள் இருக்கிறது. எந்த நன்மைகள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டால் நமக்கு கிடைக்குமோ அதே நன்மைகள் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு கிடைக்காமல் போகும் அப்படின்னு இஸ்லாம் ஒரு எச்சரிக்கையை மனிதர்களுக்கு சொல்கிறது. என்னென்ன எச்சரிக்கை இஸ்லாம் சொல்கிறது? எதனால் நம்மளுடைய அமல்களை அழிந்து போகக்கூடிய நிலையில் இருக்கிறது, நம்மளுடைய அமல்களை எப்படியெல்லாம் எதை விட்டு நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் என்ற தகவலை இன்ஷா அல்லாஹ் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அதில் மிக முக்கியமான ஒரு தகவல், நாம் இணை வைப்பு விட்டுட்டு வந்துட்டோம். ஷிர்க் என்ற வாடையை நம்மளுடைய வாழ்க்கையினுடைய எந்த ஒரு செயல்பாடுகளிலும் நாம் பார்க்க முடியாது. ஒரு கட்டத்தில் நான் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடுவேன் என்று இங்கே இருக்கக்கூடியவர்கள், ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள், ஏகத்துவத்தை அறிந்து இருக்கக்கூடியவர்கள்ட்ட ஷிர்க் என்ற சாயல் அதனுடைய வாடையை கூட நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இன்ன அஹ்வஃப மா அகாஃபு அலைக்கும் அஷ்ஷிர்குல் அஸ்கர். உங்களுடைய விஷயத்தில் நான் மிகவும் பயப்படுவது, அதிகம் உங்களுடைய விஷயத்தில் நான் பயப்படுவது எது என்றால் சிறிய இணை வைப்பை பற்றி தான் நான் பயப்படுகின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்க. நபி தோழர்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் ஒம ஷிர்குல் அஸ்கர், சிறிய இணை வைப்பு என்றால் என்ன, சின்னஞ்சிறிய ஷிர்க் என்றால் என்ன அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நபி தோழர்கள் கேட்கிற பொழுது நபிகளார் சொன்னாங்க, அர்ரியா, முகஸ்துதி, பிறருக்காக வேண்டி செய்யக்கூடிய செயல்பாடுகள், வணக்க வழிபாடுகள், பிறருடைய பாராட்டுக்காக புகழுக்காக செய்யக்கூடிய அத்தனை வணக்க வழிபாடுகளும் இதுல உள்ளடக்கக்கூடிய வாசகம் அர்ரியா, பிறர் பார்ப்பதற்காக வேண்டி செய்யக்கூடிய அமல்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டு நாளை மறுமையில இன்னல்லாஹ யகூலு யௌம துஜாஸில் இபாது பிஅமாலிஹிம், மனிதர்களுக்காக வேண்டி மனிதர்களுடைய பாராட்டுகளை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி யாரெல்லாம் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை அமல்களை செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நாளை மாலிகி யௌமித்தீன் தீர்ப்பு நாளினுடைய அதிபதியாக அல்லாஹ் குறிப்பிடுவான், இதஹபு இலல்லதீன குந்தும் துராஊன பிஅமாலிக்கும், நீங்கள் எந்த மனிதர்கள் பார்ப்பதற்காக வேண்டி உங்களுடைய அமல்களை நீங்கள் செய்தீர்களோ அவர்களிடத்தில் நீங்க போங்க, ஃபன்துரு ஹல் தஜிதூன இந்தஹும் ஜஸா, நீங்கள் செய்த வணக்க வழிபாடுகளுக்கு அவர்களிடத்தில் உங்களுக்கான கூலிகள் இருக்கா, கிடைக்குமா, போய் பாருங்க. எவ்வளவு ஒரு இழிவான ஒரு தகவலை அல்லாஹ் இங்கே பேசுகிறான். தொழுறது அல்லாஹ்வுக்காக, நோன்பு வைக்கிறது படைத்த ரஹ்மானுக்காக, குர்ஆனை ஓதுவது அல்லாஹ்வுக்காக, நம்மளுடைய நன்மைக்காக, என்ன பிற நன்மைகள் நற்காரியங்கள் நீங்கள் செய்தாலும் அது அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டும்தான் இருக்கணும். அப்படி இல்லாமல் ஒருவர் நம்மை பாராட்டுகிறார், ஃபஜர் தொழுகையில் இவர் வரார், எந்த நாளும் இவர் என்ன செய்யல, தவறு விடுறதே கிடையாது, ஜமாத்தோடு தொழுபவராக இருக்கிறார், அந்த புகழ்ச்சி. இவரே மார்க்கத்தினுடைய நிலைப்பாடுகளில் யாருக்கும் எதற்காகவும் அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீற மாட்டார், மாற்றிவிட மாட்டார், கண்டிஷனோடு இருப்பார், உறுதியாக நிற்பார் என்று இந்த புகழ்ச்சிக்காக, அற்ப மனிதர்களுடைய பாராட்டுகளுக்காக வேண்டி நீங்கள் எந்த நன்மைகள் செய்தாலும் அந்த நன்மை செய்பவர்களை அல்லாஹ் நாளை மறுமையில் அழைத்து இதஹபு இலல்லதீன குந்தும் துராஊன பிஅமாலிக்கும் ஃபித் துன்யா, உலகத்தில் நீங்கள் யாருக்காக இந்த நன்மைகள் செய்தீர்களோ அவர்களிடத்தில் நீங்கள் சென்று நீங்கள் தொழுத அந்த தொழுகைக்கு, நீங்கள் வணங்கிய அந்த வணக்கங்களுக்கு அவர்களிடத்தில் ஹல் துஜ்ஸௌன இந்தக்கும் ஜஸா, கூலிகள் கிடைக்குமா என்று பாருங்க. அல்லாஹ் அவர்களை அப்படி விரட்டு விடுவான் என்ற தகவலை
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய செய்தி நம்ம பார்க்க முடிகிறது. இது அஹ்மத் என்ற நூல்ல 23630வது இலக்கத்தில் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நாம் அமல்கள் இபாதத்கள் செய்வதற்கு முன்னால் நம்மளுடைய கல்பு கொஞ்சம் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். நான் இந்த அமலை செய்கிறேன், இது அல்லாஹ்வுக்காகவா, மற்றவர்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்கு நான் செய்கின்றேனா? ஒரு ரூபாய், சில ரூபாய்களை, சில ஆயிரக்கணக்கான பைசாவை, தர்மத்தை நான் செய்கின்றேன். இந்த தர்மத்தை பிறர் பார்த்து இவர் எப்போது வேண்டுமானாலும் தர்மம் செய்வார், காசு பணம் ஏழை மக்களுக்கு கொடுப்பார், செலவு செய்வார் என்ற புகழ்ச்சிக்கு நான் செய்கின்றேனா? அல்லது படைத்த ரஹ்மான் என்னை செய்ய சொல்லி அதற்குரிய கூலியை, நற்பலனை மறுமையில் உங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு காரணத்திற்கு நான் செய்கின்றேனா என்பதை, உங்களுடைய உள்ளத்தை, கல்வை ஒன்றுக்கு பல தடவை சுய பரிசோதனை செய்து அதை சரி செய்து கொண்டு, நான் செய்யக்கூடிய சின்ன சிறிய அமலாக இருந்தாலும் இது அல்லாஹ்வுக்காக நான் செய்கிறேன், எவனுக்காகவும் யாருடைய பாராட்டுகளுக்காகவும் விளம்பரத்திற்காக நான் இதை செய்யவில்லை என்று ஒரு போட்டோவை நீங்கள் போட்டாலும் சரி, ஒரு மார்க்கத்தினுடைய பிரச்சாரத்தை எடுத்து பரப்புவதாக இருந்தாலும் சரி, எல்லாம் நன்மைதானே. ஒரு பயானுடைய தகவல் எடுத்து போடுறீங்க, பிற சமூக வலைதளங்களை பரப்புறீங்க, இது யாருக்காக நான் செய்கிறேன் என்று ஒன்றுக்கு பல தடவை யோசிக்கணும். ஏன்? நீ அல்லாஹ்வுக்காக செஞ்சிருந்தா அதற்குரிய கூலி அல்லாஹ் தருவான். இல்ல ஆளுக்காக, விளம்பரத்திற்கு, அவனுக்கு இவனுக்கு என்று இருந்தால் அல்லாஹ் உனக்கான கூலியை நீ எவனுக்காக செய்தாயோ அவன்கிட்ட போய் உன்னுடைய கூலி வாங்கிக்கோன்னு அல்லாஹ் சொல்வான். இது எங்க? பாலக்கோடு ஊர்ல மட்டும் இல்லை, தர்மபுரி மாவட்டத்திற்கான எல்லைக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக மக்கள் திரட்டப்பட்டிருக்கிற அந்த மஹ்ஷர் மன்றத்திலே உங்களுடைய முகத்திரை அல்லாஹ் கிழிப்பான். நீ எவனுக்காக செஞ்ச? யாருக்காக தொழுத? யாருக்காக நோன்பு வச்ச? யாருக்காக நீ தர்மம் செஞ்ச? எல்லா விஷயங்களும் நன்மைகளும் செய்வதற்கு முன்னால் நாம் நம்மளுடைய நன்மைகளை பாதுகாக்கக்கூடிய வகையில் என்னுடைய நன்மைகள் இருக்கிறதா? மறுமுறைக்கு என்னுடைய நன்மை எனக்கு பாதுகாப்பாக இருக்கணும். இங்க இருக்கக்கூடிய காசு பணத்தை இந்தியன் வங்கிலையோ அல்ல எஸ்பிஐ வங்கிலையோ என்னுடைய பணம் இருக்கு, அதுக்கு யூனோ ஒரு ஆப்பை தந்திருக்கிறான், யாருக்கு அனுப்புறேன், எவ்வளவு பணம் வருது, யாருக்கு நான் அனுப்புனேன், மொத்த பாதுகாப்பை நமக்கு தந்திருக்காங்க. உங்களுடைய அமல்களுக்கு உங்களுடைய பாதுகாப்பு இருக்கா? நான் செய்யக்கூடிய என்னுடைய தொழுகைக்கு நன்மை எனக்கு கிடைக்குமா? அப்பேற்பட்ட பாதுகாக்கப்பட்ட தொழுகை தான் நான் தொழுதேனா? ஒவ்வொரு செயலும் யோசிக்கணும். இது தொழுகைக்கோ நோன்புக்கு சொல்லல. ஒருத்தர் சலாம் சொல்றீங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் திக்ர் செய்றீங்க, யாருக்காக இருக்கணும்? அல்லாஹ்வுக்காக இருக்கணும். ஏன் மறுமைக்காக இருக்கணும். அதே ஏன் மறுமையை தாண்டி அல்லாஹ்வுடைய திருப்தியை இல்லாம உலகத்துக்காக நீங்கள் செய்தீர்கள் என்றால் இங்கே உங்களுக்கான பதிலை அல்லாஹ் தந்து விடுகின்றான். உலகத்தில் நீங்க தேடிக்கோங்க, மனிதர்கள்ட்ட போய் கேளுங்க, கேட்க முடியுமா? அந்த நியாய தீர்ப்பினால் தீர்ப்பை வழங்கக்கூடியவன், நன்மைகளுக்கான கூலியை தருபவன் அல்லாஹ் ஒருவன் தான். அந்த அல்லாஹ்வே சொல்வான், நீ எந்த மனிதனுடைய புகழுக்காக, எவனுடைய விளம்பரத்திற்காக நீ செய்தாயோ அவனிடத்தில் சென்று உன்னுடைய கூலியை பெற்றுக்கொள் என்று அல்லாஹ் நம்மை விரட்டி விடுவான். இந்த அவல நிலை நமக்கு வேண்டாம். நம்மளுடைய அமல்களை இதிலிருந்து முகஸ்துதிக்காக, விளம்பரத்திற்காக, பிறருடைய பாராட்டுக்காக இருந்தால் இனிலிருந்து அதை துடைத்து எறிந்து விடுங்கள். நான் செய்யறது என்னுடைய மறுமைக்காக, என்னுடைய ஆகிரத்துடைய வாழ்க்கைக்காக, என்னுடைய இறைவனிடத்தில் சந்திக்கிற பொழுது அவனுடைய திருப்தியை நாடிதான் நான் செய்கிறேன் என்று நான் இருக்க வேண்டும் என்பதை நாம தெரிந்து கொள்ளணும். அப்படி இல்லை என்றால் நாளை மறுமையில இவர்களுக்கு இந்த விளம்பரத்திற்காக செய்றாங்கல்ல, பேருக்கு புகழ்ச்சிக்காக வேண்டி, இவர்களுக்கே அல்லாஹ் ஒரு செயலை அங்கே நிகழ்த்தி காட்டுவான். அது புகாரி என்ற ஹதீஸ்ல 4919வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், யக்ஷிஃபு ரப்புனா அன் சாகிஹி, நாளை மறுமையிலே அல்லாஹ் முதலாக தன்னுடைய கரண்டை காலை, ஒரு திரையை, பர்தாவை அகற்றிவிட்டு முஃமின்களுக்கு தன்னுடைய கரண்டை காலை காட்சி தருவான் பார்ப்பதற்காக வேண்டி. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அப்படி அல்லாஹ் தன்னுடைய கரண்டை காலை முஃமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் காட்டுகிற பொழுது ஃபயஸ்ஜுது லஹு குல்லு முஃமினின் வ முஃமினா, இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களும் அல்லாஹ்வுடைய கரண்டை காலை பார்த்தவுடனே சஜ்தாவில் வீழ்ந்து விடுவார்கள், சஜ்தாவை செய்வாங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு
வயபகா, அங்கே சில கூட்டத்தார் அங்கே இருப்பாங்க, சில பேர் அங்கே இருப்பாங்க. முஃமின்கள்லயே ஈமான் கொண்டவர்கள், ஏகத்துவவாதிகள் என்று சொல்லக்கூடியவங்க அங்கே இருப்பாங்க. மன்கான யஸ்ஜுது ஃபித் துன்யா ரியா, அவங்க யாருன்னா உலகத்தில மக்களுக்காக சஜ்தா செய்தவர்கள். மக்களுடைய காலில் விழுறது அல்ல, மக்களுடைய பாராட்டுக்காக. அந்த சஜ்தா அல்லாஹ்வுக்காக இல்லை. அவர் செய்த சஜ்தா இறைவனுடைய திருப்திக்காக அல்ல, மக்களுடைய திருப்தியை பாராட்டுக்கும் புகழ்ச்சிக்கும் விளம்பரத்திற்கும் அவர்கள் சஜ்தா செய்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு அவங்க சஜ்தா செய்ய முடியாத ஒரு கட்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். எப்படி என்றால் ஃபயத்ஹபு லியஸ்ஜுத ஃபயஊது ظஹரஹு தபகன் வாஹிதா, அவங்க சஜ்தா செய்ய முடியாத ஒரு கட்டத்தை அல்லாஹ் உருவாக்குவான். எப்படி? அல்லாஹ்வுடைய கரண்டை கால் பார்த்தவுடனே முஃமினான ஆண்களும் பெண்களும் சஜ்தாவில் விழுவார்கள். சில பேர் சஜ்தா செய்ய முடியாது. ஏனா உலகத்தில் அவர்கள் மற்றவர்களுக்காக, முகஸ்துதிக்காக, விளம்பரத்திற்காக அவர்கள் சஜ்தா செய்தார்கள். அவர்களுடைய இந்த முதுகை ஒரே ஒரு கட்டையாக அல்லாஹ் மாற்றி விடுவான். ஒரு செவரு மாதிரி, சஜ்தாவே செய்ய முடியாது, வளையே முடியாது. இவர்கள் யார் என்றால் விளம்பரத்திற்காக, பிறருடைய புகழ்ச்சி பாராட்டுக்காக சஜ்தாகளில் ஈடுபட்டவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்க. அப்போ நம்மளுடைய அமல்கள் தொழுது வீணா போனதானே? தொழுது என்ன புண்ணியம், என்ன கிடைச்சது உங்களுக்கு? இங்க எல்லாம் எந்த ஒரு நன்மைகள் நீங்கள் செய்தாலும் அல்லாஹ் அந்த தான் கூலியை தருவான் நமக்கு. அந்த கூலியை தரக்கூடிய ஆகிரத் மறுமையுடைய நாளில் நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி சஜ்தா செய்யாமல் இருந்தீர்கள் என்றால் அங்கே உங்களுடைய முதுகுகளை ஒரு கட்டையை போன்று அல்லாஹ் உருவாக்கி சஜ்தா செய்வதற்கு உங்களுடைய முதுகு வளையாது. அல்லாஹ் அத்தனை பேர் முன்னாடி உங்களுடைய முகத்திரை கிழிப்பான். இவன் யார்? உலகத்தில் மக்களுக்காக சஜ்தா செஞ்சவன். இவன் யார்? பிறருடைய பாராட்டுக்காக வேண்டி தொழுதவன், வணக்கங்கள் செய்தவன் என்று அல்லாஹ் அத்தனை உலக மாந்தர்களுக்கு மத்தியிலே உங்களை அம்பலப்படுத்துவான். இதிலிருந்து நாம் என்ன செய்யணும்? விடுபட்டவர்களாக, என்னுடைய தொழுகையாக இருந்தாலும், என்னுடைய வணக்கமாக இருந்தாலும், என்னுடைய நோன்பு என்ற அந்த கடமையாக இருந்தாலும், சின்னஞ்சிறிய தர்மங்கள் முதல் கொண்டு செயல்பா அமல்களாக இருந்தாலும் முதல்ல பார்க்க வேண்டிய பார்வை இது யாருக்காக நான் செய்யல, அல்லாஹுக்காக நான் செய்யறேன், என்னுடைய ஆகிரத்துக்காக நான் செய்யறேன் என்று உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் பரிசுத்தம் கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம். இது ஒரு தகவல். அமல்கள் அழிவதற்கான மிக முக்கியமான காரணம். இரண்டாவது, நாம் செய்யக்கூடிய அமல்கள் எப்படியெல்லாம் அழியும்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியில குறிப்பிடுறாங்க, மனித உரிமை மீறல்கள். மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய சில சட்டங்கள், கடமைகள் இருக்கிறது. அதே ஒரு மனிதன் இன்னொரு சக மனிதனுக்கு செய்யக்கூடாத எச்சரிக்கைகளும் இருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதர்களிடத்துல வரம்பு மீறி நடந்தால் அவனுடைய அமல்கள் நாளைக்கு அல்லாஹ் என்ன செய்வான் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். முஸ்லிம் என்ற நூல்ல 2581வது ஹதீஸ்ல நீங்க இந்த ஹதீஸ் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நபித்தோழர்கள்ட்ட கேட்கிறாங்க, அத்ததரூனமல் முஃப்லிஸ், ஒன்றும் இல்லாதவன், தீவாலாகி போனவன் உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் நபித்தோழர்கள்ட்ட கேட்கிறாங்க. ஒன்றும் இல்லாதவன் யார்? நபித்தோழர்கள் அதற்கு பதில் சொல்றாங்க, எங்களிடத்தில் முஃப்லிஸ் என்றால் ஃபீனா மல்லா திர்ஹமலஹு வலா மதா, யாரிடத்தில் திர்ஹங்கள் இல்லையோ, யாரிடத்தில் பொருட்கள் இல்லையோ அவர்தான் ஒன்றும் இல்லாதவன் என்று நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய கேள்விக்கு பதில் சொல்றாங்க. அப்போ ஒரு உலகத்தில் ஒன்றும் இல்லாதவன் யாரு அப்படின்னு கேள்விக்கு நபித்தோழர்கள் சொல்றாங்க, காசு பணம் இல்லாதவன், எந்த பொருளும் அவனுக்கு சொந்தமாக இல்லாதவன் தான் ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதருடைய கேள்விக்கு நபித்தோழர்கள் பதில் சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது கிடையாது. இன்னல் முஃப்லிஸ் மின் உம்மத்தி, என் சமுதாயத்தில் ஒன்றும் இல்லாதவன் யார் என்றால் யஅதி யௌமல் கியாமா, அவன் மறுமை நாளில் வருவான். எப்படி வருவான் என்றால் பிஸலாத், தொழுகையோடு வருவான். வஸியாம், நோன்புகளை நோற்றவனாக அவன் வருவான். வஸகாத், ஜகாத்துகளை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்தவனாக அவன் நாளை மறுமையில் வருவான். தொழுகை இருக்கும், நோன்பு இருக்கும், ஜகாத் இருக்கும். அது எப்படி இருக்கும்னா நன்மைகள் செய்தவனாக அவன் வருவான். பெரிய மலைகள் போன்ற அளவிற்கு அவன் நன்மைகள் செய்து வருவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்படி வருகிற பொழுது வயாத்தி, ஒருவன் வருவான்.
கது ஷதமஹாதா, இறைவா உலக வாழ்க்கையில் இவன் என்னை திட்டினான். வகதபஹாதா, இவன் என்னை என் சம்பந்தப்பட்ட அவதூறுகளை பரப்பினான். வஅகலமாலஹாதா, என்னுடைய பொருளாதாரத்தை, என்னுடைய காசு பணத்தை அவன் சாப்பிட்டான். வஸஃபக தமஹாதா, ஒருவனுடைய இரத்தத்தை அவன் சிந்தித்தான். வதரபஹாதா, ஒருவனை அவன் அடித்தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எதிராக புகார்கள் வந்து கொண்டே இருக்கும். இதான் மனித உரிமை மீறலுங்கிறது. ஒருத்தன் வருவான், தொழுகை இருக்கும், ஜகாத் இருக்கும், நோன்பு இருக்கும், எல்லா நன்மைகள் மலைகள் போன்ற அளவிற்கு நன்மைகள் செய்து வருவான். அந்த நேரத்தில் அவனுக்கு எதிராக ஒரு மனிதன் வருவான். கது ஷதமஹாதா, இறைவா இவன் என்னை திட்டினான். இன்றைக்கு திட்டுறது மனிதர்களுக்கு இயல்பா போயிடுச்சு. திட்டுறது அவனுடைய ஃபேஷன், ஹேபிட், பழக்கமாக போயிடுச்சு. அது ஒரு பாவம் என்று நினைக்காத ஒரு சமூகமாக நம்ம இருக்கிறோம். வகதபஹாதா, ஒருவனை பற்றி கூச்ச நாச்சம் இல்லாமல் அவதூறுகளை அள்ளி வீசக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இதெல்லாம் உனக்கு எதிராக வந்து நிற்கும். அடுத்தவனை பற்றி திட்டுற இல்ல, அடுத்தவனை பற்றி அவதூறு பரப்புற இல்ல, அடுத்தவனை அடிக்கிற இல்ல, அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை தின்ன இல்ல, அவன்லாம் வருவான். நீ நன்மைகளோடு அப்படியே சந்தோஷத்தில் இருப்ப. அந்த நேரத்தில் தான் ஒரு வழக்கு வரும். உலகத்தில் என்ன திட்டினான், என்ன அடிச்சிருக்கான், என் பொருளாதாரத்தை தின்னிருக்கான். அநியாயமான முறையில் பொருளாதாரம் சாப்பிடுறதுங்கிறது அநியாயம், ஜுல்மை, அக்கிரமம். அந்த முறையில் ஒருத்தன் பொருளாதாரத்தை தின்னிருக்கான். வதரபஹாதா, சம்பந்தமில்லாம அடிச்சிருக்கான். இவன் வந்து நிப்பான். நிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபயுதி ஹாதா மின் ஹஸனாதிஹி, இவன் யாரை திட்டினானோ அவனுக்கு இவன் செய்த நன்மை அல்லாஹ் எடுத்து கொடுப்பான். இவன் யாரை பற்றி அவதூறு பேசினானோ அவனுக்கு இவன் செய்த நன்மை அல்லாஹ் அவனுடைய கணக்கில் கொடுப்பான். இவன் யாரை அடித்தானோ அடிக்கப்பட்டவனுக்கு இவனுடைய நன்மை அல்லாஹ் அவனுக்கு எடுத்து கொடுப்பான். கடைசியில இவனிடத்தில் நன்மையை முடிந்துவிடும். அப்பொழுது அல்லாஹ் என்ன செய்வான், யாரை இவன் அடித்தானோ திட்டினானோ எவனுடைய பொருளாதாரத்தை எடுத்து சாப்பிட்டானோ அவனுடைய தீமைகளை இவனுக்கு எதிராக இவனுடைய அக்கௌண்ட்ல அல்லாஹ் வைப்பான். வைத்து இறுதியாக ஃபதுரிஹத் அலைஹி ثم துரிஹ ஃபின்னார், நரகத்திலே அவன் தூக்கி எறியப்படுவான். எப்படி நம்மளுடைய அமல்களை நாசமாக்க போகுது பாருங்க. நம்ம நினைக்கிறோம் தொழுறேன், 5 நேர தொழுகை யாருக்கும் அப்படியே நான் தொழுறேன், ஜமாத்தோடு நோம்பு வச்சேன், 1 மாதம் ரமலான் நோம்பு வச்சேன், ஒற்றைப்படை இரவுகளில் முழு 5 ஒற்றைப்படை இரவுகள் முழித்து கொண்டு வணங்கினேன், எல்லாமே சொல்லலாம். ஆனா உன்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? அடுத்தவனை திட்டக்கூடியது அபிஷியலா மாறிடுச்சு. பிறரை பற்றி அவதூறு பரப்புவது, சம்பந்தமே இல்லாம பேசுவது, அடுத்தவனை அடிப்பது, இதெல்லாம் மனித உரிமை மீறல். இது எவனும் கேட்கலையா? நாளை கேட்பான். அவன் மாலிக்கு யௌமித்தின் தீர்ப்பு நாளில் உங்களை நிக்க வைத்தவன் கேட்பான், ஏண்டா அடிச்ச, ஏன் திட்டின? உங்க திட்டினதற்காக வேண்டி உங்களுடைய காசு பணத்தை எல்லாம் கொடுப்பான், உங்க வீட்டை அவனுக்கு கொடுப்பான். நீங்க கஷ்டப்பட்டு செஞ்ச கொஞ்ச நன்மை, ஏதோ எப்போ தொழுது இருக்கிற நோம்பு வச்ச நன்மை கொஞ்சமா இருக்கும், அதை எடுத்து நீங்க யாருக்கு எதிராக பேசினீர்களோ அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் எடுத்து கொடுப்பான் என்றால், இவன்தான் மின் உம்மத்தி, என் சமுதாயத்தில் முஃப்லிஸ், தீவாலாகி போனவன், ஒன்றும் இல்லாதவன், காசு பணம் இல்லாதவன் இல்ல, ஒன்றும் இல்லாதவன். இந்த உலகம் அழிய போகக்கூடியது, என்றென்றும் வல் ஆகிரத்து கைரு வஅபகா, நிரந்ததும் சிறந்ததும் அந்த மறுமை நாள் தான். ஒருவனுடைய வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை இங்கு தீர்ப்பளிக்கப்படுகிறது. அந்த நாளில் எந்த நேக்கியும் எந்த நன்மையும் இல்லாதவன் தான் ஒன்றுமே இல்லாதவன். அப்படி அவன்கிட்ட இருந்தாலும் இவன் யாருக்கு எதிராக அநியாயம் செய்திருக்கிறானோ, அடித்திருக்கிறானோ, திட்டிருக்கிறானோ, அவதூறை பரப்பிருக்கிறானோ அத்தனை பேருக்கும் எதிராக இவன் செய்த கொஞ்ச நெஞ்ச நன்மைகளாக இருந்தாலும் அல்லாஹ் தூக்கி அவனுக்கு கொடுத்து அவனால் பாதிக்கப்பட்டவனுடைய தீமைகளை இவனுக்கு எதிராக அல்லாஹ் கொடுப்பான். பயந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இது. இன்றைக்கு கடந்து போகிறோம், திட்டிருப்போம், எத்தனையோ பேர் திட்டிருப்போம், அடிச்சிருப்போம், சம்பந்தமே இருக்காது, கை ஓங்கி இருப்போம், பலவீனர்கள் என்ற அடிப்படையில் அவர்களை மிரட்டி இருப்போம். இதெல்லாம் வந்து நிற்கும். மனிதனுடைய உரிமைகள் நீங்கள் மீறினீர்கள் என்றால், நான் தொழுதிருக்கேன் ஏகத்துவத்தில், அதெல்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டான். நீ ஏகத்துவத்தில் இருந்தது நான் சொன்னதற்காக வேண்டி அந்த வணக்கத்தை நீ சரியா செய்திருக்கிற, அதுல பிரச்சனை இல்லை. மனிதனோடு சக மனிதன் எப்படி நடக்கணும், அவனுடைய உரிமை மீறக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. அத்தீனு அன் நசீஹா, இஸ்லாம் பிறர் நலம் நாடக்கூடியது என்று சொல்கிறது.
ஒரு உண்மையான முஸ்லிம் அவனுடைய நாவினால் அவனுடைய கரத்தால் எந்த தொல்லையும் கொடுக்காதவன் தான் உண்மையான முஸ்லிம் என்று இஸ்லாம் பேசுகிறது. இதையெல்லாம் மீறி நான் தொழுது இருக்கேன், நோன்பு வச்சிருக்கேன், ஜகாத் கொடுத்திருக்கேன், ஹஜ் செஞ்சிருக்கேன், இதெல்லாம் நீ சொல்வியா? இந்த நிலைகள் நீ போனால் உன்னால் பாதிக்கப்பட்டவன் கியூல வந்து நிற்பான், அல்லாஹ்விடத்தில் புகார் கொடுப்பான், உனக்கு எதிராக ஷிகாயத்தை வாசிப்பான். அப்போ நாம் பயந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், மனிதர்களுடைய உரிமைகளை மீறாமல் இருக்கணும். இது ஒன்று. இறுதியாக ஒரு தகவல். 1 மாத காலம் அல்லாஹ்வுக்கு பயந்து இறையச்சத்தோடு நம்ம வாழ்ந்தோம், தக்வாவோடு இருந்தோம். இந்த இறையச்சத்தை பற்றி அல்லாஹ் பேசவில்லை. தனிமையில் நாம் இருக்கிற பொழுது, அல்லாஹ்வை பயந்து தனிமையில் இருக்கிற பொழுது, யாரும் என்னை பார்க்கவில்லை, நான் செய்யக்கூடிய செயல்பாடுகளை என்னுடைய நடவடிக்கைகளை கவனிக்காத தன்னந்தனியாக தனி ஒருவனாக நான் இருக்கிற பொழுது, இந்த நேரத்தில் ரஹ்மான் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், என்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் என்னுடைய செயல்பாடுகளையும் என்னுடைய பேச்சுகளையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறானே என்று பயந்து தனிமையில் அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயந்து நடக்க வேண்டிய அந்த இடத்திலே யாரும் என்னை பார்க்கவில்லை, நான் செய்யக்கூடிய செயல்பாடுகள் உலகத்திற்கு தெரியவில்லை, மனைவிக்கு தெரியவில்லை, சகோதரர்களுக்கு தெரியவில்லை, ஊர்க்காரர்களுக்கு தெரியவில்லை, நான் இருப்பது தனிமையிலே தனி ஒருவனாக என்னுடைய வீட்டிலே தனியாக நான் இருக்கிறேன் என்று எங்கெல்லாம் இறைவனுடைய அந்த உரிமையை, இறைவன் நமக்கு வகுத்து தந்திருக்கிற எல்லையை நாம் மீறுகின்றோமோ, அந்த தனிமையில் வருகிற பொழுது யாரெல்லாம் மீறி அத்தனை அசுத்தங்களையும் தீமைகளையும் செய்வானோ அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் அழித்து விடுவான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், எனது உம்மத்தில் ஒரு கூட்டத்தினர், ஒரு சமுதாயத்தினர் வருவாங்க, அவங்க மறுமை நாளில் திஹாமா என்ற மலை அளவுக்கு நன்மைகள் செய்து வருவார்கள். கடுமையான மலை அளவுக்கு, மலைனா இந்த பூமியிலிருந்து மலையினுடைய உயரம் ஏறத்தாழ 8 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர் அளவிற்கான நன்மைகளை அவன் செய்து வருவான். நாளை மறுமையில வருகிற பொழுது ஹபா அம் மன்சூரா, அவர்களுடைய நன்மைகளை பறக்கும் சிதறும் தூசுகளாக அல்லாஹ் பறக்க விடுவான். நம்மளுடைய நன்மை ஒரு டெஷ் எப்படி பறக்குமோ காத்தடிக்கும் பொழுது, அப்படி அல்லாஹ் அப்படியே பறக்க விடுவான். அல்லாஹ்வின் தூதரை, இவர்கள் யார்? சிஃப்ஹும் லனா, இவர்களை பற்றி எங்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள். இவர்கள் எத்தகையவர்கள், இவர்கள் யார், எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்று சுஃபியான் என்ற நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர்கள் எவர் யாரும் இல்லை, இன்னஹும் இஹ்வானுக்கும், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள், ஓமின் ஜில்ததிக்கும், உங்களுடைய இனத்தை சார்ந்தவர்கள். சொல்லிவிட்டு வயஅஹுதூன மினல் லைல் கமா தஅஹுதூன், நீங்கள் இரவு நேரங்களில் அல்லாஹ்வை வணங்குவதற்காக வணக்கங்களில் ஈடுபடுவதை போல் அவர்களும் வணக்கங்களில் ஈடுபடுகிறார்கள். வலாகின்னஹும், என்றாலும் அக்வாமுன், அந்த கூட்டம், அந்த சமுதாயம், அந்த ஜமாத், இதா ஹலவ், தனிமையில் இருந்தால், பி மஹாரிமுஹுமுல்லாஹ், அல்லாஹ் எதை வரம்பாக, எதை ஹராமாக்கி இருக்கிறானோ அத்தனை தடை செய்யப்பட்டவற்றை தனிமையில் இருக்கிறேன் என்பதற்காக அத்தனையும் அவர்கள் செய்வார்கள். இந்த இறையச்சம் தான் 1 மாத காலம் நாம் பெற்றோம். இறையச்சமா? இந்த நோம்புல இருந்தேன், நோம்பு வச்சுட்டு தண்ணி குடிக்கல, உணவை சாப்பிடவில்லை, யாரையும் திட்டவில்லை, அசிங்கப்படுத்தவில்லை. இந்த இறையச்சத்தை தாண்டி நாம் பெற்ற இறையச்சம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், தனியாக தனிமையில் தனி ஒருவனாக நான் இருக்கிற பொழுது, என்னோடு யாரும் இல்லை என்ற அந்த நேரத்திலே, தீமைகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் வாசல்களும் திறக்கப்பட்டிருக்கிற அந்த நேரத்திலே, நான் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு நான் நடந்து கொண்டால் நான் செய்த அமல்கள் பாதுகாக்கப்படும். இல்லை என்றால், என்னை யாரும் பார்க்கவில்லை, நான் தனிமையில் இருக்கிறேன், என்னை யாரும் கவனிக்கவில்லை, நான் செய்யக்கூடிய இந்த சேட்டைகள், நான் செய்யக்கூடிய இந்த செயல்பாடுகள் யாருக்கும் தெரியாது என்ற உணர்வோடு நீங்கள் ஈடுபட்டீர்கள் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் செய்த நன்மைகள் அழிந்துவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கிறார்கள். இது இப்னு மாஜா என்ற நூலில் 4245வது இலக்கத்தில் இருக்கிறது. ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நன்மைகள் செய்வதை விட நன்மைகள் செய்வதற்கு முன்னால் நான் யாருக்காக செய்கிறேன் என்ற உணர்வும் இருக்க வேண்டும். நான் செய்யக்கூடிய அமல்கள் ஆகிரத்தில் மறுமையில் எனக்கு பயனளிக்கக்கூடிய நன்மைகளாக அது வர வேண்டும் என்றால், இது போன்ற நம்மளுடைய நன்மைகளை அளிக்கக்கூடிய செயல்பாடுகளிலிருந்து விலகியவர்களாக அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.